ப்ரோ அந்த எம்எல்ஏக்குலாம் கிளாஸ் அந்த எடுத்தாரு ப்ரோ கிளாஸுக்கு திமுக போல. உதய். ஓஹோ ப்ரோ அவங்களுக்குள்ளதான் நடந்துச்சு. அவங்க எம்எல்ஏ எல்லாம் உட்கார இல்ல வச்சு இல்ல வீடியோ போல கான்பரன்ஸ்ல உதய் வந்து ஹெட் பண்ணாரு. அது அவர் அதாவது தனியா உதய் எடுத்தாரு அவரு. உதய் கிளாஸ் எடுத்தா எவனாவது போவானா? ஐயா எப்படி பேசுறேன், என்ன கேள்வி கேட்கணும், அவங்க ஒரு கான்பரன்ஸ் ஆனா போட்டாங்க. உதய் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அந்த டேபையும் பேப்பரையும் பார்த்தா அப்படின்னா கட 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 கடன்னு அந்த லாஸ்ட் பேஜ்ல ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி ஒரே ஒரு இடத்துல கூட அந்த ஃப்ளோ மிஸ் ஆகுறது இல்ல. ஆனா என்ன படிக்கிற அப்படின்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது ஆதவ் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அதே பேப்பர்ல தான் இருக்கு. ஆனா அந்த பதில இதுதான் பதில்னு தெரியாம பக்கத்துல நேரு ஏஞ்சி சொல்றாரு. இவ்வளவு பெரிய கூமுட்டையா இருப்பான்னு நான் யோசிக்கல. பேப்பர் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் வயசான ஆளுங்கள்ல செகண்ட் ஆனா பேப்பர் ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கிறதா, ஃபர்ஸ்ட் அண்ணன்லாம் பேப்பர் சின்ன செகண்ட். சின்னதா பேப்பர் எடுத்துட்டு போறாரு. ஏதோ ஒரு A4 சீட்டு, அரை A4 சீட்டுன்னு. இவன் என்னடான்னா ஒரு கடையே போடலாம் போல. இது வரைக்கும் அவன் கொண்டு வந்தது. ஒரு பண்டிலே தீர்த்திருப்பான் போல. இல்ல 3 பேர் ஆக்சுவலா 4 பேரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான்பா. இல்ல ஆமா. ப்ரோ, ஒரு ஒரு இது பார்த்தேன், ஒரு ட்வீட். என்னன்னா, என்னது இவன் எல்லாம் ஓடிபியே 4 வாட்டி படிப்பான் போல அப்படின்ட்டு. அது அதான் ஆக்சுவல் ரியாலிட்டி ப்ரோ. எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, இவன் அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் நடிக்கிறப்போ எவ்வளவு ரீடேக் எடுத்திருப்பானுங்க ஒரு ஷாட்டுக்கு. நீங்க வேற. அதாவது அந்த ஓடுகாலின்ற ஒரு வார்த்தை கூட உனக்கு தெரியாது. இதுல என்ன தெரியுமா ஹைலைட்டு? கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பேப்பரை பார்த்து படிச்சான். ஆனா டிபிடி இவ்வளவு ட்ரிகர் ஆவாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன் என்னாச்சு? மேல ஒரு போஸ்ட் என்ன பண்ணோம்? பாருங்க. வாடா ஒப்பாட்டி மாவனே அதானே வந்துச்சு. பார்த்தேன். இவன் எப்படி இருக்கிறானா? டேய் நான் வேற மாதிரி போட்டேன். அவருக்கு அப்பையில அப்படிதான் அடிப்பாரு அப்பப்ப. இல்ல நான் வந்து வேற மாதிரி போட்டேன். சஞ்சய் வச்சு போட்டேன். சரி அதுக்கப்புறம் வேண்டாம் டெலீட் பண்ணிட்டேன். அதாவது கற்பனையா சஞ்சய் வந்து சின்ன கோமாளிய பார்த்து கேட்குற மாதிரி, நானாவது பொண்டாட்டிக்கு பிறந்தவன்டா, உங்க அப்பா மாதிரி இதுக்கு பிறந்தவன் இல்லடா. வேண்டாம் ப்ரோ அதெல்லாம். இல்ல கற்பனையா ப்ரோ, கற்பனை இருக்காங்க. இல்ல அதேதான் வேற மாதிரி போட்டிருக்காரு இவரு. அதுதான் நான் போட்ட உடனே 4-5 பேர் டிஎம் வந்தாங்க. ஏங்க நான் சட்டசபையில அண்ணி நீங்க வச்சு குதிரை அந்த சிம்பிள் காமிச்சதுக்கே டென்ஷன் ஆகுறானுங்க. நீங்க வேற. முரளி இந்த டிவிக்கு பிளாஸ்ட்னு ஒரு ஐடியா இருக்குல்ல, நேத்து நைட் ஒரு ஸ்பேஸ் வந்தாரா, அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டே இருந்தாப்படா. தமிழ் இங்கிலீஷ்ல பேச பேச வந்து வார்த்தைலாம் நல்லா தான் வருது. தமிழ்ல தொட்டாலே அந்த குடும்பத்துல அப்பன் புள்ள தாத்தா பேரன் 4 பேரை பொழக்கிறான்டா. நான் சொல்றேன், ஐயோ நைட்ல எவனா ஸ்பேஸ் கேட்டா தூக்குல கீழே தொங்கிட போறான், தயவு செய்து நிறுத்தியான்ற. என்ன அடி அடிக்கிறான்டா, எங்க வாங்கினான்னு தெரியல, சரியா வாங்கியிருக்கான் அந்த ஆள் அவனுங்க கிட்ட. ஐயோ அந்த ஆக்ஷன் பண்ற மாதிரி ஒரு போட்டோ வேணும் முரளி. தரேன் உங்களுக்கு தரேன். நான் 3 பேரும் நிக்கிற மாதிரி இல்ல எனக்கு தனியா அவங்க மட்டும் வேணும். தரேன். எந்த போட்டோ வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். ஏதாவது ஒண்ணு போட்டு கொஞ்சம் அதாவது ட்ரிகர் ஆகிற மாதிரி அனுப்புங்க. அனுப்புறேன். அதுலயே ட்ரிகர் ஆயிட்டானுங்க. வரிச்சு அவனுக்கு தான் கோட் பண்றானுங்க. இன்னும் ஒரு போட்டோ கொத்துஸ்டா போட்டோ சொல்லிதான் போட்டேன். ஆமா வரிசை அடி வாங்குறானுங்கல்ல, சஞ்சய் அடி வாங்கி புலம்புறானுங்க. சஞ்சய் இப்படி பண்ணிருக்க கூடாது, பெரிய எடுத்த பசங்களே இப்படித்தான், அப்படி இப்படின்னு என்னமோ பேசிட்டு இருந்தானுங்க போன வாரம் தான். இப்ப அன்னிக்கிட்ட என்ன பேசுவானுங்கன்னு தெரியல. சொன்னாலும் சொல்லுவானுங்க, அவனுக்கு என்ன வேணா சொல்லுவானுங்க. அந்த பொறுக்கி நாய் இதுலயும் வந்து ரிப்ளை பண்ணிருக்கான் பாரு. இந்த எச்ச இந்த நாய் தான் இந்த ஐடியா மட்டும் தூக்கி அதை அடிச்சுட்டானுங்கடா. ட்வீட்ல தான் ரிப்ளை பண்ணிருக்கேன். ஒரு பொறுக்கி நாய் பண்ணிருக்கானு அந்த ட்வீட்ல தான். ஓகே ஆமா அவன் எச்ச பையன். அதுல 2 ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கான் பாரு. அந்த 2 ஐடியுமே அந்த நாய் இதுதான். இந்த வேலையை வந்து இந்த தமிழ்நாட்டுல அவனை தவிர எவனாலையும் பண்ண முடியாது, கருணாநிதியாலே பண்ண முடியாது. அப்படி ஒரு பிஹேவியர், அப்படி ஒரு கேரக்டர் அவனால மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுல நான் பார்த்ததுல. கவின் ப்ரோ இருக்காரா? எக்ஸ்பைரி போட்டுருக்கானே. இல்ல எனக்கு அது மட்டும் தனியா எக்ஸ்பைரி ஃபேஸ் கீழே பாக்குற மாதிரி இருக்கு.
அது சங்கீதா நீ போட்டோம்னா அது வேற மாதிரி ஏதோ இமேஜ் வருது கருமத்தை ChatGPT கிட்ட. ஆமா ஆமா நிறைய பப்ளிக் அப்பியரன்ஸ் இல்ல அதனால அப்படி ஆமா வருது. சரி இல்ல அவங்களோட போட்டோஸ் எல்லாமே இதுவாகுது எடிட் ஆகும்போது அதான் ஃபேஸ் லைட்டா அவங்க மாறுது. இங்க கிளியரா இல்ல. கிளியரா இல்ல, அவங்களோட போட்டோஸ் கரெக்டா கிடைக்கல. ஆமா நல்ல போட்டோஸ் யாரா இருந்தா டிஎம் பண்ணுங்க தோழர்களே. அவங்க ஒரு ஏன்னா வாட்டி வச்சிருப்பாங்க ஏதோ கண்டிப்பா விமன் பசங்க அவார்டுக்கு எனக்கு. ஏதோ பிரியாக்கு ஏதோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பிரியா ஆமா அந்த இல்ல அதுல அவங்களுக்கே அன்ஹெரால்டட் தளபதினு ஏதோ ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க. அதுல இருக்கும்னு நினைக்கிறேன் கிளியரா. அந்த வீடியோ என்ன கிடைக்கும். கொத்தூசு சாவ போறானுங்க போலயே. 4ஆம் தேதி அழுவ ஆரம்பிச்சானுங்க. இல்ல கண்டிப்பா ஒன்னே ஒண்ணுக்கு தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு உனக்கு சொல்லி அதோட இல்ல உனக்கு முரளி, வாயே நான் திறக்க. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் தெரியுமா, அண்ணன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப பிரைவேட்டான ஆளு. ஆமா அவருக்கு ஆமா இதை ஷோ ஆஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆமா இல்ல அவசியம் கிடையாது ட்ராய் ப்ரோ. சொல்றேன் இவனுங்க என்ன எனக்கு உண்மையிலே செங்கிப்பட்டி நீங்களா எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல. அவன் பேசுனது எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. அவன் பெரிய மயிறு மாதிரி நேத்து பேசுறான். ஒருத்தர் சொன்ன இது முடிச்சுட்டு யார் பேசுனது? நேத்து ஒருத்தர் ஸ்பேஸ்ல என்னது? சொன்னா உதயநிதி பேசுனது அப்படியே நக்கலா. எனக்கு வந்து தங்கச்சி இருக்கு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நான் இப்படி பேசுவேனா? எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, மயிறு மாதிரி பேசினான். எனக்கு சரியான டென்ஷன் இல்ல ஆயிடுச்சு ப்ரோ. இவனுக்குன்னு ஒரு மாதிரி குடும்பம் இருக்கு. எங்க இங்கேயா துபாய்லயான்னு கேட்டிருக்கணும். இவனுங்க என்ன பண்றானுங்க ரிப்போர்ட்டர்ஸ். அதான் துபாயில இருக்க குடும்பம் தான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போலயே. ஆனா 1330 குரல்ல ஒரு குரலை எடுத்து போடுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு அதுவும் வேதனை டைமிங்க அனுபவிச்சிருப்பாங்க. பாக்கணும். இவன் வேன்ல ஏற, அந்த அம்மா அதை போஸ்ட் போட, எப்பா கொடூரமான டைமிங் அதெல்லாம். செத்துருன்னு போட்டாங்க. வாழாத செத்துரு அப்படின்ட்டு. இவன் ஏதோ டார்ச்சர் பண்ணிருக்கான். ஸ்ட்ரெயிட் டெத் அபியூஸ் தான். ஐயா அந்த பொசசிவ் எல்லாம் இவனுக்கு சொல்றது தப்புயா. கொடுமைப்படுத்தி இருக்கானுங்க இவனுங்க. ஆமா ஆமா சொல்ல வேணாம்னு வச்சுக்கோங்க. நமக்கு நல்லது நடந்திருக்கு, நம்ம சந்தோஷமா இருப்போம். அடுத்தவங்க குடும்பம் எப்படி போனா நமக்கு என்ன? அவ்வளவுதான். நேத்து ஒருத்தர் சொன்னா ஒருவேளை இவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா சொல்லு. இல்ல மைக்கேல் இருக்கா அப்படியா? மைக்கேல் இல்ல இருக்கானு இல்ல நேத்து அந்த மைக்கேல்ட்ட அது ஒரு போஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன். அந்த தனுஷ் பையன் வந்து ஏதோ தனுஷுக்கு கொடுக்குற மாதிரி போட்டுட்டு, இந்த மாதிரிலாம் அப்பனும் பையனும் உட்காந்துருக்க மாதிரி உங்களால போட முடியுமா ஏதோ கேட்டதுக்கு, நம்ம ஆளுங்க ஏதோ கோட் பண்ணி சஞ்சய் வந்து டே எங்க அப்பா சிஎம்டா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்கடா அப்படின்வான். இதே மாதிரி உன் பையனை சொல்ல அப்படின்னு இவனுங்க கேட்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கொத்தூஸ் வந்து நிறைய வேற ஐடிஸ்ல டிஸ்கைஸ்டா இருக்கானுங்க. ஆமா ஆமா ஆமா. நம்ம டாலிவுட்ன்ற ஐடி எல்லாம் வந்து கொத்தூஸ் தான் யூஸ் பண்றானுங்க. இல்ல நம்ம ரிப்போர்ட் குரூப்பும் சரியா வேலை செய்யறது இல்ல. எலெக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஐடில் ஆயிட்டாங்க. ஆமா டாலிவுட் இவெல்லாம் வந்து ப்ராப்பர். ஆனா நேரா நம்ம ஆளுங்க அஜித் போட்டோ இருக்கனால அஜித் அடிச்சிருவாங்க. அவனுங்களுக்கு அந்த பேரை யூஸ் பண்றது ஏதோ கஷ்டமா இருக்கு ப்ரோ. அது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக காரன் யூஸ் பண்றதுக்கு அது ரொம்ப நாளாவே அவனுக்கு அந்த இது பேட்டர்ன் இருக்கு போல. குமரி ப்ரோ நேஷனல் பேனல்ல போய் உட்காடுறான். நேஷனல் பேனல்ல உட்காந்துட்டு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு உட்காடுறானுங்க. இன்னத்துக்கு அவ்வளவு பயம்? திமுக காரன் சொன்னா செருப்பு கழட்டி அடிப்பானுங்க போல. ஜனநாயக இறையாண்மை we are having fun. தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர், அங்க பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட், அரசியல் விமர்சகர். ஒரு குடும்பத்துக்கு பூஜா தூக்குறதுக்கு சின்ன கோமாளி நடுவுல ஒரு 1/2 மணி நேரம் காணாம போயிட்டான். எங்க போனா? பாத்ரூம் போயிருப்பான். அவனுக்கு என்ன வேலை? அதான் போட்டு கிழிச்சாங்களா மாளுங்க. ஆனா லைஃப் டைம் டெம்ப்ளேட் அதெல்லாம். அவனுக்கும் மாசுக்கு ஏதோ பிரச்சனை போல போட்டு விட்டான். நான் மட்டும் வீட்டுல இருக்கேன், நீ மட்டும் அசம்பிளிக்கு போறேன்னு ஏதோ பண்ணி விட்டான். அது மாசு கெட்டப் தான் ஹைலைட். எனக்கு மாசு கெட்டப்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. நைட்டு இவன் இத்தனை மணிக்கு வரான்னு தெரியும். சின்ன ததி வரான்னு தெரியும் வீட்டுக்கு. என்னடா அது பஞ்சு மிட்டாய் சோக்கா? பஞ்சு மிட்டாய் சோக்காவும் அந்த திராவிட. அதுக்குதான் கமெண்ட் யாரோ போட்டிருந்தாங்க, இப்பதான்ப்பா சமயக்கட்டை கிளீன் பண்ணிட்டு வந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. திராவிட லுங்கி வேற அதுல. இன்ஸ்டால சரியான அடி வாங்கினானுங்க அந்த சட்டைக்கு. இல்ல இன்ஸ்டால மட்டும் இல்ல குமரி, இவன் பேசுனது வந்து திமுக திமுக கட்சியை சார்ந்த பெண்களே இவன் சின்ன கோமாளி பேசுறதுக்கு பெரிய அடி வச்சிருக்காங்க.
எல்லா இடத்துலயும் அடி வாங்கியிருக்கானுங்க. இந்த ட்விட்டர்ல தான்ப்பா இவனுங்களுக்கு சொம்பு தூக்குற ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஞ்சம் வயசான ஆன்டிஸ் எல்லாம் இங்க உட்கார்ந்து கொஞ்சம் பிரச்சனை பண்றேன்னு நினைக்கிறேன். ஆமா. எலைட். சரி, இந்த அதுக்கு மேல சொல்ல இன்ஸ்டாகிராம்ல முடியாது. ரஜினி அதுக்கு மேல போஸ்ட் பேசவும் கீழே முடியாது. போய் கடிக்கிறானுங்கல்ல. ப்ரோ ஓகேவா பாருங்க, இதோ நான் பாக்குறேன் உன்னை bro. அனுப்பிச்சிருக்கேன். ஓகேவா பாருங்க. அது இப்பவும் போயிட்டு இருக்கா? குமரி அது நீ எப்ப வந்து போனாலும் இன்ஸ்டாகிராம் இப்படியே இந்த குரூப் ஓகே போயிடுச்சு ஓகே ப்ரோ, குமரி. ஓகே. இவனுங்க ஓகேவா? இல்ல குமரி அப்படியே இந்த இங்க வேகா இல்ல ராக்கெட்டு தானோஸ் இவங்க எல்லாம் அப்படியே இன்ஸ்டா போயிட்டானுங்க இல்ல, டோட்டலாவே. அதான் இன்ஸ்டாகிராம்ல போய் ரஜினி போட்டோக்கு கீழே வந்து நம்ம கடிக்கிற மாதிரி ஒண்ணு நடக்குது தெரியுமா? நம்ம ஏதோ போட்டு தொடர்ந்து இது பண்ற மாதிரி. அது மாதிரி பண்றது தப்பு இல்ல. இதுக்கு மேல வேற யாராவது இன்ஸ்டால போஸ்ட் போட்டாங்கன்னா அதை பண்றது இனிமே தப்பு இருக்காது. என்ஓசி இருக்கு. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. ஆமா, அதனால சைலண்டா இல்ல இருந்துட்டோம். இல்ல லைட்டா முன்ன பின்ன ஆயிடுச்சு. இல்ல இல்ல, கரெக்டா புரிஞ்சதா உட்காரல. புரியலையா? எதுக்கு என்னாச்சு? என்ஓசின்னு புரியல. இல்ல அதாவது இதுக்கு இவளுக்கு மேலேயும் இன்ஸ்டால யாராவது போட்டோ போடுறாங்க அப்படி இப்படின்னா புரியுது. அப்படி சொல்றேன் நானு. இன்ஸ்டா போட்டோனாலே போய் வேணாம் விட்டுருங்க. ஐயா நான்லாம் வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன், நியூஸ் எடுத்து போட்டு. அவ்வளவுதான். மிக்க மகிழ்ச்சி, குடும்பங்கள் கொண்டாடும் இணைப்பு, அவ்வளவுதான். நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, ஏன் இவருக்கு மட்டும் இப்பெல்லாம் நடக்குதுன்னு. இன்னைக்கு வந்து அது எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது மக்கள் குமரி ஒரு சந்தோஷப்படுறாங்க. பாட்டி ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? ஒரு பாட்டி ஒருத்தவங்க, அவங்களாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னாங்க, நீங்களாம் வந்து உங்களுக்குலாம் இப்படிலாம் நடக்கக்கூடாது, எதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துருங்க, எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி எல்லாம் பயங்கரமா பேசுனாங்க. இல்ல கவிங்க, நீ என்ஓசி அப்பதான் மேலே வர முடியல. புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு மண்டையாட்டுங்கடா. என்ஓசி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு லிவிங்ஸ்டன் கையில துப்பாக்கி கொடுத்த மாதிரி என்ஓசி குடுத்துட்டா வாட்ட போய் மௌனம் சம்மதம். மியூட்ல இருக்கேன், டைம் லைன்ல இருக்கேன்னு நினைச்சு அமைதியா இருந்துட்டேன் நான். சரி பார்த்து சூதானமா இருந்துக்கங்க. நம்மால் நம்மளே தூக்கி உள்ள வைப்பாரா? நம்மளே பண்ணுவாரு. மைக்கிள் ஒரு நிமிஷம் இருடா, அக்செப்ட் பண்ண முடியலடா. அப்பா வந்துட்டியா? கீழ போயிட்டு வந்து பிச்சிருவேன். யோ நீங்க இறக்கீங்க, கவின் பேசிட்டு வரைக்கும் எனக்கு கேட்டுச்சு ப்ரோ. அந்த ஐடி அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ. ப்ரோ அந்த ஐடி தான் ப்ரோ. நான் அந்த விஸ்வான ஒருத்தர் இருக்காப்ல, அவர் ஆர்டி பண்ணி வச்சிருந்தாப்ல, நான் அனுப்புறேன். சரி நான் பாக்குறேன். இன்னொரு ஒரு பாயிண்ட் கேட்கணும். வெளி ஐடியான்னு இவரு இந்த ஃபெலிக்ஸுக்கு இது கொடுத்தாங்கல்ல, அது எல்லாருமே நல்ல ரிசப்ஷன் தான், நல்ல டிசர்விங் பர்சன் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்குலாம் எப்படி? என்ன யாருக்கும் பிடிக்கலையா? ஓகே தான், நல்ல விஷயம் தான். அவர் நம்மளுக்காக ஆக்சுவலி கரூர் டைம்ல அவர் தான் அந்த இது விஷயத்தை பிரேக் பண்ணி, சைலன்ஸை பிரேக் பண்ணி ஒரு விஷயமா கொண்டு வந்தார் அவர் ஆக்சுவலி. எங்கேயுமே வந்து ரொம்ப இது அப்ஜெக்ஷன்லாம் எதுவும் இல்லை, கரெக்டா லேண்ட் ஆயிருக்கு. நிறைய பேர் ரிசீவ் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. அது பார்த்தா இன்னைக்கு இவனுங்கெல்லாம் உட்கார்ந்து மீடியால நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதை பத்தி. இல்ல ப்ரோ, ஆனா உண்மையிலே குமரி ப்ரோ, இவர் உண்மையிலே இந்த வாக்கியம் வந்து கரெக்ட். விதியுடன் மோதாதுன்னு எல்லா இடத்துலயும் செஞ்சு காட்டிடுறாரு இவரு. அதெல்லாம் போனாலும் அடிக்கிறாங்க. லைஃப் டைம் டேக்லைன் அவருக்கு. முரளி அதுக்கு ஒரு பேட்டன் ரைட் வாங்கி வைக்கணும் முரளி. ஆமா வேற என்ன ஆட்டே போட்டு அது முதல்ல ஃபேஸ்புக்ல வந்தது. அது எந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா முதல்ல அப்போ வந்தது அது. அதுவும் அந்த போர்டு ரெக்வெஸ்ட் எல்லாம் பார்த்து அக்செப்ட் பண்ணுங்க. மெர்சல் டைம் தானே வந்துச்சு அது. ஆமா ஆமா, அந்த போர்ட்ல ஏறி யாரோ இல்ல அதுக்குலாம் முன்னாடி முரளி ப்ரோ, டைம் இல்ல, அதுக்கு முன்னாடி ப்ரோ டிஎம் பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நான் அந்த விஷயத்தை கை ஏன் தூக்கினு இருக்க, என்னடா காமெடியா எழுதி வச்சிருக்கீங்க. இல்ல அவனை பேச விடாதீங்க, கையெல்லாம் தூக்கினா பேச விடாதீங்க. இல்ல இப்போ நம்ம ஃபேமிலி ரீயூனைட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்னோ பைல என்ன பண்ணலாம்? அவனை விடுற நைட் அடிப்போம். நம்ம இனிமேல ட்ரை ப்ரோ இப்படி அட்ரஸ் பண்ணலாம், ஸ்னோனே அட்ரஸ் பண்ணலாம், அதான் கரெக்டா இருக்கும்.
நம்ம யாரு இல்ல மைக்கிள் அதான் தெரியல. இல்ல சரி விடு 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 ஃபாலோவர்ஸ் தானே இருந்துட்டு போய் விடு ஒரு ஓரமா. விடியுடன் போது விஜய் ஒரே தோல்டு இந்த போட்டோ போட்டதுதான் ஒருத்தர் ஸ்டிக்கரா எங்க கத்தின்னு கத்தான்னு பொருள் சொல்லியிருந்தாரு. திரும்பி அதே போட்டோ எடுத்து போட்டு வச்சிருக்கேன். நான் அந்த போட்டோ போட்டுதான் மைக்கிள் பண்ணி காட்டு பண்ணி மாதிரி கட்டி கிடக்குறான். நான் சொல்லிதான் போட்டேன் கட்டுவாது. டோல் ப்ரோ மட்டும் தான் காலையில சொன்னேன். என்ன டோல் ப்ரோ கரெக்டா இருக்கா ப்ரோ? இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு மட்டும் சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்கல்ல, சொல்லும் போதே நைட் நானும் சேமா டிபிடி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்பவே நான் சொன்னேன் கன்ஃபார்மா இதுவாதான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். டோல் மட்டும் காலையில டிஎம் பண்ணியிருந்தேன். நைட்டே பண்ணியிருந்தாரா என்னன்னு தெரியல. நான் காலையில தான் பார்த்தேன். காலையில பார்த்தேன். இட் இஸ் பிரசாந்த் போட்டிருக்கானே டுடே நைட் வீடியோ சட்டசம். ராய் உங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்களேன். இது நேத்தியே போட்டிருக்காங்க இன்ஸ்டால. மைக்கில் அவன் இம்ப்ரெஷன் பைத்தியம்டா. அவன் பொருள் நம்பாத. இல்ல என்ன போட்டிருக்கான், டுடே நைட் சட்டசபை குஜிலி மஸ்டன் போட்டிருக்கான் வீடியோ. ப்ரோ இல்ல சட்டசபையில இந்த ஹைவேஸ் பத்தி பேசும்போது ஒருத்தர் எலுமே பேசினாரு பாத்தீங்களா, ஒரு எம்எல்ஏ நம்ம சைட்ல இருந்து. அந்த பீஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியலையா. போல பொழந்துட்டாருயா. டைரக்ட் அட்டாக். இங்க இருக்க எதிர்கட்சி தலைவர் தான் அதுக்கு சாட்சி. டெபுட்டன்ட் பேட்ஸ்மேன்லாம் நீங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் விரல் காமிச்சு பேசினாரு, கை நீட்டி. ஏய் நீ எதுக்கு ஆகுறன்னு ப்ரோ. அது எந்த ஒரு எம்எல்ஏ திருநெல்வேலி ஹைவேஸ் பத்தி பேசினார்ல. திருநெல்வேலி ஆர்எஸ் முருகன். அது ஆமா ஆமா ஆமா. ஐயா எலெக்ஷனுக்கு முன்னாடி வேற மாதிரி கெட்டப்ல இருந்தாரு. இப்ப எப்படி இப்ப கொஞ்சம் கலர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆளு. காசு பணம் இருந்தா பாலி செய்ய வேண்டியதான். காக்கா கொடுக்கலாரு இல்ல அவர் சரியான அடி ப்ரோ. இவங்க இல்ல இவரோட ரிப்ளைல எதிர்பார்க்கல. நம்ம ஃபர்ஸ்ட் ரோல இருக்கவங்க அடிப்பாங்கன்னு தெரியும். லாஸ்ட் பேஜ்ல இருந்து ஒரு சவுண்டு, அதுவும் கொஞ்சம் ஆக்ரோஷமா வந்துச்சு. பொழந்துட்டாப்ல தான் நினைச்சேன். இன்னைக்கு ரமேஷ் ஃபுல் டே பேசல. எதுவுமே ரமேஷ் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும். நாங்க எல்லாம் அப்படின்னா முன்னாடி ஒரு இடத்துல பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நாங்க இனி எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அதை இன்ஸ்பெக்ட் பண்றோம்னு ஏதோ ஒரு கோரிக்கைக்கு மட்டும் இருந்துச்சு பதில் சொன்னார். அது மட்டும் தான் பார்த்தேன். ரமேஷ்க்கு அவ்வளவு கேள்வி வரல. கேள்வி வரல. மானிய கோரிக்கையில செந்தில் பாலாஜி வரலையா ப்ரோ? இன்னைக்கு வந்தான், உட்கார்ந்து இருந்தானே பின்னாடி சைன் பண்ண போலையா? ஓகே ஓகே. நேரு அங்க பேசினே கோர்ட்ல ஆர்டர் ஆர்டர் வந்துச்சு. ஆமா மண்டே ஒரு பிளாக் பஸ்டர் இருக்கு. ஒருத்தவங்க சொல்றாங்க கேளுங்கடா. சுரேஷ் ப்ரோ இருக்காரு. யாராவது ஒருத்தர் பாருங்களா. சுரேஷ் ப்ரோ பேசு சாம் பேசு. கை தூக்கிட்டே இருக்கேன். இல்ல பக் நினைக்கிறேன். சுரேஷ் ப்ரோ ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணு. ஓகே யாராவது ஒரு ஆளை ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா? நான் போயிட்டு கொஞ்ச நாள் சொல்றேன். நடிக்க விட்டுரு. இல்ல ட்ராய் ப்ரோ நைட் பேசிக்கலான்டாரு. அதான் ஸ்னோ அப்பாவை காணோங்கிற கேள்விய ஸ்னோ மகன்கிட்ட கேட்கணும். அதை நைட் கேட்டுக்கலாம். நான் ஆஃப்டர்நூன் செஷன் பெருசா கேட்கல. 2 o'clock மேல கால அது அதை கேட்கல. அப்ப ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா? அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒருத்தர் ரொம்ப ட்ரிகர் பண்ண பார்த்தான். இல்ல அப்பதான் மாமனார் திட்ட, அவர் இவங்க அப்பாவை திட்ட ஒரே கூட்டா இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ, அதுக்கப்புறம் அந்த ஒருத்த வந்து தனியா ஸ்பெஷலா சைன் பண்ண பார்த்தான். ஓகேவா? அவன் யாரு? பிஎம்கே எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். அவரு யாரோ பெரிய போராளி மாதிரி. இல்ல அதுக்கு முன்னாடி டிஎம்கேல ஒருத்தர் இருந்து என் பொண்ணு கேட்டா அப்பா அதுல கேட்டீங்களா நீங்க? அதுக்கு செங்ஸ் தான் வாயிலே வச்சாரு. உன் பொண்ணு கேட்டது அதுக்கெல்லாம் ட்ரிகர் பெருசா பார்க்கக்கூடாது. அது பண்ணா கலாச்சு விட்டுருவாங்கன்னு தான் இருந்தேன். இன்னொருத்தன் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி எல்லாம் கேள்வி கேக்குற மாதிரி. இல்ல நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆளு தூங்கிட்டு இருந்தவர் திடீர்னு எழுந்துச்சு மீசையெல்லாம் முறுக்கி விட்டு பின்னாடி இருந்து கையெல்லாம் எடுக்க பார்த்தாரு ஒரு ஆளு. அவரெல்லாம் பாத்தீங்களா? அப்படி இல்லடா அவரு என்னன்னா ப்ரோ,
ப்ரோ என்ன கவனிக்கலன்ற, நம்ம விஎஸ் பாபு இருக்காருல்ல, அந்த ஆளை நீங்க கூட்டு போய் சட்டசபையில உட்கார வைக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு தடவையும் அந்த கொளத்தூர்ல தோத்ததை ரிமைண்ட் பண்ற மாதிரியே இருக்கு. அதுவும் அந்த மீசையை முறுக்கும் போது இல்ல ஒண்ணு இல்ல bro. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு அண்ணன்கிட்ட, அவரை கொஞ்சம் முன்னாடி வச்சிடலாம். எனக்கு பார்த்து அந்த இன்னும் வயிறு ஏறி போஸ் வாங்க. அந்த ஆக்ஷன் எல்லாம் பண்றதை விட ஒரு கிரில் கேட் பக்கத்துல ஒரு நிறுத்துங்கடா. ஒரு கிரில் கேட் பக்கத்துல சைடுல சாஞ்ச மாதிரி நின்னு இருப்பார் தெரியுமா? அதுதான் பயங்கரமா இருக்கும். இல்ல இல்ல அவரை டிராய் கூட்டு வந்து நடுவுல இப்போ உட்கார நம்ம வச்சிருக்காங்களா? அவரு இல்ல இல்ல நம்மள ஒரேன்னு சொல்லிடுறேன்டா. அவர் வந்து அவரோட மிஷனே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. புரியுதா? அவர் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வாங்கின மாதிரி தலைவனை கூட்டு வந்து நடுவுல உட்கார வச்சு தலைவன் அப்படியே சும்மா ஒண்ணும் பண்ண மாட்டாப்ல. அடுத்த மீசி அப்படி ஒரு 2 முறுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த விஷுவல்ஸ் கிடைச்சா போதும். தூக்கி சோறு டிஎம்கே. சொல்லு சொல்லு. ஐயா இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியா இருக்கும். இந்த கம்யூனிஸ்ட் நாய்ங்களை புடிச்சு அடிச்சா சரியாகும். எனக்கு அதுதான் எனக்கு கோபம் ஆகுது. உக்காந்துட்டு முதலமைச்சரை வந்து அவமானப்படுத்தினா எல்லாருக்கும் அவமானமா? ஏன்டா நாய்களா, முதல்ல உங்க கட்சி ஆபீஸ்ல முதல்வரை ஒரு போர்டு பிடிச்சி அசிங்கப்படுத்தீங்களா? டேய் இடம் இங்க பாரு, இடம் தவறி வந்து பேசுறடா தம்பி. இது வந்து நீ இந்த இடத்துல நீ பேசிருக்க கூடாது. நீ இடம் தவறி வந்து பேசுற. யோக்கியவான் மாதிரி பேசுறானுங்க. டேய் உங்க ஆபீஸ்ல தான்டா போர்டு பிடிச்சி அசிங்கப்படுத்துனீங்க நாய்களா? பெரிய பொதுமைவாதம் பேசுறானு பொதுமைவாதம் நாய்களா. எனக்கு அதான் ரொம்ப ஆதங்கமா இருக்கு. இல்ல அப்பெல்லாம் எங்க போனாங்க? அப்பெல்லாம் உங்களுக்கு உங்களை அவமானப்படுத்தின மாதிரி தெரியலையா? இப்ப அதான் கேட்க தோணுது. ஆனா அது ஹம்சா இங்க நம்ம பக்கம் துண்டு போடுற மாதிரி இருக்கு லைட்டா. அவங்க சொன்னதை கேட்டீங்களா நீங்க? ஐயா ஹம்சா மட்டும் இல்லையா, கேஎன் நேரு, ஏவா வேலு எல்லாரும் இங்க துண்டு போடுற மாதிரி தான் இருக்கு. சேமா எழுதியிருந்தாரு ஒரு ட்வீட், தாவேக்கா ஆதரவுன்னு 2-3 பேரை எழுதியிருந்தாரு சேமா. அப்படி பார்க்கும்போது பாதி பேர் வந்து எங்க நம்ம வீட்டுல நாளைக்கு ரைடு வந்துருமோ அந்த ஒரு பயத்திலே வந்து இல்ல நாங்கள் இப்படித்தான் தாங்களிடம் சொன்னோம் அப்படின்ற மாதிரிதான் வராங்க. இன்னைக்கு அண்ணன் வந்து முன்னாடி வந்து கை காமிச்ச போது கூட கரெக்டா முன்னாடி அந்த உதயநிதியை தவிர மத்த எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. பயந்துகிட்டு தான் எந்திரிப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா டிஎம்கே எம்எல்ஏ நிறைய பேர் எந்திரிக்கல. முன்னாடி வந்து அண்ணா வணக்கம் வச்சானா டிஎம்கே நிறைய பேர் எழுந்துக்கலன்னு சொன்னாங்க. அதிமுக ஆமா ஆமா எடப்பாடி இருந்தார். விக்ரம் ப்ரோ இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னா ப்ரோ, ஒரே நிமிஷம் குமரி ப்ரோ. விக்ரம் ப்ரோ ஒரு 5 நிமிஷம் பாத்துக்கோ, ஒரு கால் ஒண்ணு இருக்கு, இன்னொரு போன்ல பேசிட்டு வரேன். ரகுபதி இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. சிஎம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு லஞ்சம் வாங்கக்கூடாது. ஆனா ஆப்போசிஷன்ல இருந்து இந்த ஒரு வார்த்தையை அவனுங்க வந்து சொல்றதுன்றது பெரிய விஷயம் தான். அவனுங்களே தலைவன் சொல்ல வச்சுட்டாரு 5 வருஷத்துல கண்டிப்பா கிளீன் ஆயிரும். எவ்வளவு நேத்து ஒரு பையன் ட்வீட் போட்டிருந்தேன். என்னன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவன் இப்படி குடைச்சல கொடுக்குறான், இவன் குடைச்சல கொடுக்குறான், அவன் தப்பு பண்றான், இவன் தப்பு பண்றாங்க. அதுக்கான டைம் வரும்போது கரெக்டா எல்லாரும் பெர்ஃபெக்டா மாறிடுவாங்க. அது அந்த டிரான்சிஷன் டைம் மட்டும், அதுக்கப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. இந்த அவன் 10 ரூபா வாங்கினான், 20 ரூபா வாங்குறான், அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம கிளீன் கவர்மெண்டா தலைவர் கொடுத்துருவாரு.